ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கேகேஆருக்கும் சன்ரைசர்ஸுக்குமான மேட்ச்சு. இந்த மேட்சோடைய ஃபுல் அனாலிசிஸ், ட்ரீம் டீமுக்கு எந்தெந்த பிளேயர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, கிராண்ட் லீக்குக்கு எந்தெந்த பிளேயரை நம்ம ரிஸ்க்காக ட்ரை பண்ணணும், ரிஸ்க்காக லீவ் பண்ணணும், அதே மாதிரி சிவிசி ஆப்ஷன் எப்படி எப்படி ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வென்யூட பிச் ரிப்போர்ட், இங்கே எந்த மாதிரி ப்ராக்ரஷன் இருக்கும், எந்த பிளேயர் எப்படி ஸ்ட்ரென்த்து அதில் இருப்பாங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கிறோம். ஸோ இதில் மேட்சஸ் T20 மேட்சஸ்க்கு நல்ல ஏற்றமான கிரவுண்டு தான். ஆவரேஜாக வின்னிங் வந்து ரெண்டு சைடும் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிலோ ஸ்கோர் 115 27 டைம்ஸ் இருக்குது. ஆனால் எல்லாரோட மைண்டும் பேட்டிங் பக்கம் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா இப்போ கொஞ்சம் இதாக பேட்டிங்க்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதா வந்து வச்சுருக்காங்க. ஃபைனல் இதில் பிச்சை வந்து கண்டிப்பாக பார்க்கணும். இதில் வந்து ஹை ஸ்கோர் 261க்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லோ ஸ்கோர் வந்து 49க்கும் ஆல் அவுட்டும் ஆயிருக்காங்க. இங்கே நடந்த ரீசன்ட் மேட்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வேர்ல்டு கப் மேட்சுமே மேக்சிமம் 180 190க்கு மேலே வந்துருச்சு. அதில் இப்போ ஐபிஎல் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜி 238 ரன் அடித்தும் கேகேஆர் 234 வரைக்கும் வந்துட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் கிட்டத்தட்ட இந்த பிச்சு கொஞ்சம் சேசினுக்கு சப்போர்ட் ஆகிற பிச்சு தான். அது பேட்டர் எந்த மாதிரி பேட்டர் எந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அது வந்து சேஸ் பண்ணுவாங்களா இல்லையாங்கிறது டிசைட் ஆகும். இங்கே நடந்த ரீசெண்ட் மேட்சஸில் பார்த்தீங்கன்னா சேசர் 60 விக்கெட்டும் ஸ்பின்னர் 33 விக்கெட் எடுத்துருக்குறாங்க. இந்த 33 விக்கெட்டு இதில் பார்த்தீங்கன்னா அதில் எந்த மாதிரி ஸ்பின்னர் அதிகமாக விக்கெட் எடுத்திருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் பவுலிங் போடும்போது கொஞ்சம் ஆஃப் பிரேக் பவுலரும், செகண்ட் பவுலிங்கில் இந்த லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் தான் விக்கெட் வந்து எடுத்திருக்கிறாங்க. ஸோ அதுக்கு தக்கனமா அந்த பிளேயர்ஸை நம்ம ட்ரை பண்ணலாம். ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு இனிஷியலாக கொஞ்சம் ஸ்விங் ஆகும்போது விக்கெட் கிடைச்சிருக்கு. ஹெட் பொறுத்தவரை 30 மேட்சஸில் கேகேஆர் தான் வந்து டாமினேட் வந்து அதிகமாகவே வின் பண்ணியிருக்கிறாங்க. வென்யூலையும் பண்ணியிருந்தாலும் அந்த டீமோடைய ரெக்கார்டு வந்து சன்ரைசர்ஸ் வந்து அப்போ வந்து இருந்த பிளேயர்ஸ் வேற, இவ்வளோ பெரிய அளவுக்கான பேட்டிங் இது கிடையாது. ஆர்சிபி கூடயே அத்தனை விக்கெட் போனாலும் 200 ரன் அடிச்சிட்டாங்க. ஸோ வந்து பேட்டிங் இப்போ ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால மேக்சிமம் போத் இதுக்கும் சப்போர்ட் பண்ணி டீம் போடலாம். கேகேஆரோட பாசிபிள் பிளே 11 வந்து மேக்சிமம் பிளே பண்ண பிளேயராக மாற்ற மாட்டாங்க. மேபி அந்த மனிஷ் பாண்டேய இம்பேக்ட்ல இல்லாம உள்ள கொண்டு வரலாம் அந்த ஆர் சிங்குக்கு பதிலா. இல்லை அப்படின்னா பவுலர்ல இன்னும் கொஞ்சம் ஏதாவது ஸ்ட்ரென்த் பண்ண முடியுமா அப்படிங்கிற வேற பவுலரை வந்து அவருக்கு பதிலாக ஆட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு பவுலர் ஆட் பண்றது பெட்ரு. மனிஷ் பாண்டேய இம்பாக்டா கூட சப்போஸ் விக்கெட் போயிட்டுனா கொண்டு வரலாம். இந்த மாதிரி சேஞ்சஸ் தான் இருக்கும். எஸ்ஆர்ஹெச் உடைய பாசிபிள் பிளே 11 வந்து லாஸ்ட் மேட்ச் பிளே பண்ண டீமோடய அப்படியே தான் போவாங்க. மேபி அவங்களும் பவுலிங்ல ஏதாவது ஸ்ட்ரென்த் பண்ண முடியுமா அப்படின்ட்டு வேணா பார்ப்பாங்க. ஒரு பேட்டரை தூக்கிட்டு இன்னொரு பவுலரை வந்து ஸ்ட்ரென்த் பண்ண முடியுமா அப்படின்ட்டு பார்ப்பாங்க. ஏன்னா பவுலிங் சரியில்லாதனால மட்டும்தான் லாஸ்ட் மேட்ச் தோத்து போயிட்டாங்க. அதே மாதிரி பேட்டிங் ஆர்டர்ல ஏதாவது 1-2 வேணா மேபி சேஞ்ச் ஆகும். அவங்க ஹை ஸ்கோர் பண்ற பட்சத்துல கொஞ்சம் மாறும், அவ்வளோதான். மற்றபடி பெரிய சேஞ்சஸ் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சும் கேகேஆருக்குமான மேட்ச்சு. இந்த மேட்சோட அனாலிசிஸ் எந்தெந்த மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு இதுதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பொதுவாக இது வந்து ஈடன் கார்டன் வந்து பேட்டிங் பிச்சுன்ட்டு தான் போவாங்க. இதில் எந்தெந்த மாதிரி பவுலர்களுக்கு சப்போர்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டர்ஸ் வேரியேஷன் போடுறவங்களுக்கு சப்போர்ட் ஆகும். அதே மாதிரி கொஞ்சம் பாலை ஸ்லோவாக ஸ்பின் பண்ணுறவங்களுக்கு சப்போர்ட் ஆகும். ஃபாஸ்ட்டாக போட்டால் சப்போர்ட் ஆகாது. அதே மாதிரி இனிஷியலாக அந்த இன்ஸ்விங் பண்ணுறவங்களுக்கு நல்லா சப்போர்ட் ஆகும். அந்த வி அரோரா இந்த மாதிரி பவுலர்ஸ்களுக்கு சப்போர்ட் ஆகும். அந்த டேவிட் பெயின் இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அந்த இனிஷியல் அந்த பவர் பிளேயில் நல்லாவே சப்போர்ட் ஆகும். ஸோ அப்போ அந்த விக்கெட் ஃபாலும் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு மேட்ச்லையுமே பிச் கண்டிஷன் எல்லாருமே பார்த்துட்டு பேட்டிங் தான்ட்டு இது பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது ரெட் ப்ளஸ் பிளாக் சாயில் மிக்ஸ்டு பண்ண இது அது. ஸோ அது வந்து பேலன்ஸ்டு கண்டிஷன் பிச்சு தான் அது. ஸோ இங்கே எந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வென்யூவில் வந்து மேக்ஸிமம் ஆவரேஜாக ஒரு 180 to 190க்கு மேலே கண்டிப்பாக வந்துடும்.
ஏன்னா 2 டீமுமே பேட்டிங் வச்சு தான் பண்ணுறாங்க. எஸ்ஆர்ஹெச் அதுவும் பேட்டிங் தான். 2 டீமுமே பவுலிங்கில் வச்சு தான் வாங்கியிருக்காங்க. ஸோ அதுவும் கேட்சை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக எந்த டீம்னாலும் அது அட்வான்டேஜாக எடுத்துக்கிடுவாங்க. ஸோ இதில் பவர் பிளே ப்ராக்ரஸ் பார்க்கும்போது இது வந்து வெறும் நம்ம இப்போ இன்டர்நேஷ்னல் T20 ரெக்கார்டு வச்சு மட்டும்தான் இது வந்து சொல்கிறோம். டொமஸ்டிக்கில் மேபி சேஞ்சஸ் இருக்கலாம். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பொறுத்தவரை இது கம்ப்ளீட்டாக பேட்டிங் பிச்சாக இருந்துச்சுன்னா விக்கெட் போகாமல் போகலாம். இல்லைனா அந்த இடத்துல ஒரு விக்கெட்டு மேக்ஸிமம் ஒரு விக்கெட்டு அந்த இடத்துல போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பொறுத்தவரை. செகண்ட் இன்னிங்ஸ் பொறுத்தவரை பவர் பிளேயில் மேக்ஸிமம் 1 இல்லைன்னா 2. இது நம்ம இந்தியா மேட்ச்லேயும் பார்த்துருப்போம். சவுத் ஆஃப்ரிக்கா இங்கே விளையாடும் போதுமே அதை பார்த்துருக்கலாம். மேபி 1 மேக்ஸிமம் பேட்டிங் பிச்சாக இருந்தாலும். ஸோ பவர் பிளேயில் உள்ள கண்டிஷன்ஸ் வந்து இதுதான். ஆவரேஜாக விக்கெட் ஃபால் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக இப்போ லாஸ்ட் மேட்ச் 12 விக்கெட் கண்டிப்பாக வரும்னு சொல்லியிருந்தோம். கூட 2 விக்கெட்டே வந்துட்டு பேலன்ஸ் கண்டிஷனால். இங்கே இப்போ பேட்டிங் தான் இருக்கும் அப்படின்னா மேக்ஸிமம் 10 விக்கெட்டு இல்லைன்னா 11 விக்கெட் அதுக்குள்ளே தான் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இது போத் இன்னிங்ஸ்லேயும் இருக்கும். ஸோ எந்தெந்த பிளேயரை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். அதே மாதிரி ஹெட் டு ஹெட் பொறுத்தவரை இங்கே மேக்ஸிமம் வந்து ஹெட் டு ஹெட் பொறுத்தவரை மேக்ஸிமம் வந்து வென்யூவில் வந்து கொல்கத்தா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அது பழைய டீமோ இது எஸ்ஆர்ஹெச் இருக்கும்போது இருந்திருக்காங்க. இப்போ கொஞ்சம் எஸ்ஆர்ஹெச் வந்து பேட்டிங் இது பண்ண பிறகு இப்போ ப்ளே பண்ணுறாங்க. ஸோ மேக்ஸிமம் ஈக்குவல் ஃபைட்டாக இருக்கும். இதில் கொஞ்சம் எஸ்ஆர்ஹெச்சுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் இந்த கட்டர் வேரியேஷன் போடுறவங்க இவங்க டீமில் இருக்காங்க. ஸோ அந்த வாய்ப்பு இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து இந்த கேட்டகரியில் இப்போ ஹை பெர்சன்டேஜ் கேப்டன், ஹை பெர்சன்டேஜ் வைஸ் கேப்டன். ஹை பெர்சன்டேஜ் கேப்டன் இப்போ வர இஷான் கிஷன் தான் இருக்கிறாரு. வைஸ் கேப்டன் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு 2 பேர் இருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் அபிஷேக் சர்மா, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ஃபின் ஆலன். மேக்ஸிமம் 2 பேரும் ஈக்குவலாக இருக்காங்க. இதில் யார் ஃபஸ்ட் பேட்டிங் பிடிக்க போகிறாங்களோ அவங்களுக்கு அந்த விசி ஆனது கூடிரும். ஸோ இதிலே தான் 2 பேரும் இருக்காங்க அப்படின்னா பேட்டிங் பிச் கண்டிஷனில் போகுது அப்படின்னா கண்டிப்பாக இதில் ஒருத்தங்க கூட நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கும். பேட்டிங் கண்டிஷனில் இருந்தால் மட்டும்தான். ஏன்னா இருக்கிறது எல்லாமே பேட்டர்ஸு, அதுவும் ஹிட்டர்ஸு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு விஷயம் எப்படின்னா வருண் சக்கரவர்த்தி பொறுத்தவரை இந்த இடத்துல சேசிங் பண்ணால் ட்ரீம் டீம் வருவார். அதாவது செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போடுறாரு அப்படின்னா ட்ரீம் டீம் வருவார். மேக்ஸிமம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். இல்லைன்னா அந்த இடத்துல இவர் ஃப்ளாப் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு ஆயிரும். வாய்ப்புங்கிறது இதாயிரும். இப்போதைக்கு ட்ரீம் டீம் வரலாம் அந்த மாதிரி தான் இருக்கார். ஏன் அப்படின்னா இவங்க ப்ளே பண்ணுற டாப்பில் வர முக்கால்வாசி இவர் லெஃப்ட்டு. ஸோ பவுலிங் ஆப்ஷனே கொஞ்சம் மெதுவாக தான் கிடைக்கும். நல்லா அடித்தாலும் இவர் பாலில் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ செகண்டு இதில் கொஞ்சம் விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்கும். இல்லைன்னா அந்த இடத்துல ஃப்ளாப் ஆகிடுவார். அடுத்து இஷான் கிஷன் பொறுத்தவரை இந்த மேட்ச்சில் வந்து அவர் செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணார்னா ஒரு ட்ரீம் டீம் அளவுக்கு அடிச்சிருவார். ஏன்னா ஹிட்டருக்கு நல்ல சப்போர்ட் ஆகிற பிச்சு 1 டவுனில் இறங்குற ஹிட்டருக்கு ஓரளவு அடிச்சிருவார். இல்லை அப்படின்னா அந்த இடத்துல ஃப்ளாப்பு தான். ஹிட்டு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணுறாரு அப்படின்னாலும் அவர் பொறுத்தவரை ஹிட்டு இல்லைன்னா ஃப்ளாப்பு இந்த கண்டிஷனில் இருக்கார். ஸோ அடித்தா கேப்டன் அளவுக்கு பெருசாக பண்ணலாம், இல்லை ஃப்ளாப் ஆயிடுவார். லாஸ்ட் மேட்ச் கேப்டன் அளவுக்கு கூட பண்ணிட்டு வராரு. ஸோ அந்த கண்டிஷன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி ட்ரேவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மாவில் 2 பேருமே லாஸ்ட் மேட்ச் ஃப்ளாப் ஆகிட்டாங்க. இந்த இதில் கண்டிப்பாக ஒருத்தங்க உள்ளே வருவாங்க, ஒருத்தங்க ஃப்ளாப் ஆக வாய்ப்பு இருக்குது. ட்ரேவிஸ் ஹெட் பொறுத்தவரை இவங்க கூட வந்து 4 மேட்ச் ப்ளே பண்ணதில் 2 மேட்ச் 70க்கு மேலே அடிச்சிருக்காரு, 2 மேட்ச் ஃப்ளாப் ஆகிருக்காரு. அதில் வென்யூவில் 1. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கிறதுனால அபிஷேக் சர்மாவும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கண்டிஷனில் தான் இருக்கார். ஒரு ட்ரீம் டீம் ஆப்ஷன் வந்து இல்லை தான் இருக்கார். எந்த மாதிரி அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு அவர் வந்து ப்ளே பண்ணதில் மேக்ஸிமம் இவங்க கூட ப்ளே பண்ணதில் 11 மேட்ச்சில் 6 மேட்ச்சு ஃப்ளாப் ஆகிருக்காரு. அதில் வென்யூவில் 8 மேட்ச் ப்ளே பண்ணதில் 4 மேட்ச் ஃப்ளாப் ஆகிருக்காரு. ஸோ ஒரு ஈக்குவலாக தான் வந்திருக்காரு. பெரிய அளவுக்கு பண்ணுவாரா அப்படிங்கிறது
கொஞ்சம் டவுட்டு தான். ஸோ மேக்ஸிமம் நம்ம அபிஷேக் சர்மா, ட்ரேவிஸ் ஹெட்லேருந்து ஒருத்தங்களை எடுக்கிறது ஒரு விதமான சேஃப் ஆப்ஷன். செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணாலும் விக்கெட் போகுது, ஸோ ஒருத்தங்களை ட்ரை பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் இந்த இடத்துல இருந்து 2 இல்லைன்னா 3. ஸோ இதில் சிவிசி ஆப்ஷன் நம்ம வந்து யாருக்கு தரலாம் அப்படின்னா, இந்த மேட்ச் அபிஷேக் சர்மா ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு இருக்குது, ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லைனா இஷான் கிஷன் ஸ்டேசின் பண்ணார்னா ஒரு வாய்ப்பு, ஹிட்டு இல்லைனா ஃப்ளாப்பு. ஸோ எடுக்கும்போது கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள், மேபி அந்த இடத்துல அவுட் ஆகலாம். ஏன்னா கிளாஸ் அண்ட் ட்ரீம் டீம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் இந்த கிரவுண்டை பொறுத்தவரை இப்போ ஃபின் ஆலனுக்கு பொறுத்தவரை த்ரெட்டு வந்து ஒரே த்ரெட்டு தான். என்ன த்ரெட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டேவிட் பைன் கிட்டே இருக்கும். அதுவும் அவர் செகண்ட் பவுலிங் போடும்போது தான் ரொம்ப நல்லா போடுவார், விக்கெட் எடுத்திருப்பார் லாஸ்ட் மேட்சும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் இருந்தால் தான் அவர் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ளாப் ஆவார். இல்லை அப்படின்னா ஒரு சின்னதாவது அவர் ஒரு ட்ரீம் டீம் வந்துடுவார். இது ஸ்மால் கிரவுண்டு வேறு, கண்டிப்பாக அடிப்பாருன்னு நம்ம சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச்லேயே நம்ம குரூப்பில் சொல்லியிருந்தோம். செமிஃபைனல் அந்த மெயினான மேட்ச்லேயே அவர் தான் அடித்து மொத்த மேட்ச் முடிச்சு விட்டார். ஸோ சேசிங்லேயும் இவருக்கு இந்த பிச்சு சப்போர்ட் ஆகும். ஏன் அப்படின்னா இந்த பிச்சு வந்து சேசிங் பண்ணுற ஹிட்டருக்கு ரொம்ப சப்போர்ட் ஆகும், அதுவும் ரைட் ஹேண்டர் பண்ணுற ஹிட்டருக்கு ரொம்ப சப்போர்ட் ஆகும். ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு ட்ரீம் டீம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில டைம் கேப்டன், வைஸ் கேப்டன் கூட வந்துடுவார் இந்த இடத்துல. அதே மாதிரி கிளாஸன் பொறுத்தவரை இஷான் கிஷன் நீங்கள் எடுக்காத டீமில் நீங்கள் அவரை ட்ரை பண்ணலாம், ஒரு ட்ரீம் டீம் அளவுக்கு ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணாலும் சரி, செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணாலும் சரி. ஏன்னா இங்கே ஹிட்டருக்கு சப்போர்ட் ஆகிற பட்சத்தில் இவரும் வருவார். ஸோ இந்த இடத்துல 2 பேருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இஷான் கிஷன் வராட்டி ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஒரு ஐபிக்கு எப்போவுமே அடிப்படை தான் செய்யும். லாஸ்ட் மேட்ச்சுமே சொல்லியிருந்தோம், நிக்லஸ் பூரான் கிளாஸனில் சாரி கேஎல் ராகுலில் கடைசி 2 பேருமே ஃப்ளாப் ஆகிட்டாங்க த்ரெட்டுனால. ஸோ நம்ம எல்லாரையுமே ஜிஎலுக்கு எடுக்க முடியாது, எஸ்எலுக்கு மேலே தான் நம்ம எடுத்துகிட்டு போனோம். இப்போ சி கிரீன் பொறுத்தவரை இவங்களுக்கு எதிராக விளையாண்ட ஹெட்டுகட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல பேட்டிங் பண்ணியிருக்காரு. அதில் வந்து எந்த வித இதுவும் இல்லை. அவர் பேட்டிங் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா 3 மேட்ச்லேயுமே 250க்கு மேலே அடிச்சிருக்காரு. அவர் ப்ளே பண்ண இதில் ஒரு இதில் 65 நாட் அவுட்டு, ஒரு இதில் 100 நாட் அவுட்டு. ஸோ அவர் வந்து ஹிட்டுகளில் நல்லாவே பண்ணியிருக்காரு. வென்யூவும் மேக்ஸிமம் அவருக்கு செட் ஆகும். ஸோ ஆனால் இவருக்கு பவுலிங் தர மாட்டாங்க. ஏன் அப்படின்னா லாஸ்ட் மேட்சே கொடுத்துருக்கலாம். ஏன் தர மாட்டாங்கன்னா அவங்க பிளேயர்ஸ் எல்லாமே இன்ஜர்டில் இருக்காங்க. ஸோ இவர் இன்ஜர்டாகி போயிட்டார் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். மேபி ஏதாவது ஒரு ஓவர் தள்ளுறதுக்காக வேணால் பண்ணலாம், ஆனால் மெயின் பவுலரெல்லாம் எடுத்துகிட்டுலாம் பண்ண மாட்டாங்க. பேட்டிங் மட்டும்தான் மெயினாக பண்ணுவார். ஸோ பேட்டிங்கில் வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, அடிச்சிருக்காரு, வாய்ப்பு இருக்குது. நரேன் பொறுத்தவரை இங்கே அவருக்கு பவுலிங் செட் ஆகும், ஆனால் பேட்டிங்கில் அவர் டவுனில் போயிட்டார். ஸோ ஒரு ட்ரீம் டீம் ஆப்ஷன் தான் வந்தால் ட்ரீம் டீம் ஆப்ஷன், இல்லைன்னா அந்த இடத்துல செகண்ட் இன்னிங்ஸில் ஃப்ளாப் கூட ஒரு 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 செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணால் ஒரு விக்கெட்டு எப்படியும் உறுதியாக எடுப்பார். ஏன்னா டாப்பில் வரவங்க எல்லோரும் லெஃப்ட்டில் இருக்கிறதுனால எப்படியும் 1 இல்லைனா 2 அந்த இடத்துல வருவார். ஒரு ட்ரீம் டீம் ஆப்ஷனில் தான் இப்போ வர அவர் இருக்கார். ஸோ இந்த இடத்துல இருந்து மேக்ஸிமம் நம்ம ஒரு 2 பேர் டு 3 பேர் எடுக்கிறது சேஃபான ஆப்ஷனு. அதில் நீங்கள் ரிஸ்க்காக எடுக்கிறதா இருந்தால் கிளாஸ் அண்ட் நிறையிலேருந்து யாரையாவது ஒருத்தங்களை லீவ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றவங்க மேக்ஸிமம் வர்ற மாதிரியான கண்டிஷன் தான் இருக்குது, ஆலனும் சீகிரீனும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா சீகிரீனும் லாஸ்ட் மேட்ச் ஃப்ளாப்பு, நிறையனும் கிட்டத்தட்ட ஃப்ளாப் கண்டிஷன் தான். கிளாஸன் வந்துட்டார். ஸோ கிளாஸன் சேசிங் பண்ணாருன்னா இந்த பிச்சில் ரொம்ப மஸ்ட் பிக்காக இருப்பார். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் அதே மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் நல்ல ஒரு பிக்கு பார்த்தீங்கன்னா யாருன்னா ரகுவன்ஸ்கி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாரு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரீம் டீம் வருவார். இல்லைனா அந்த ட்ரீம் டீம் வேற ஒருத்தருக்கும் போக வாய்ப்பாயிரும். ஸோ இதில் அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு நல்ல டிஃப்ரென்ஷியல் பிக் இந்த அரோரா தான். கேகேஆர் தான் நீங்கள் வின் ஆகுற மாதிரி ஒரு டீம் போடுறீங்கன்னா இந்த அரோராவை ட்ரை பண்ணுங்கள், பேட்டிங் நல்லா பண்ணுவார். அங்கித் வர்மா பொறுத்தவரை எஸ்ஆர்ஹெச் லாஸ் ஆன போன மேட்சே சொல்லியிருந்தோம், லாஸ் ஆன கண்டிஷனாக தான் அவர் வருவார். எஸ்ஆர்ஹெச் வின் ஆகிற மாதிரி போயிட்டு அப்படின்னா அதுவும் டாமினேட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக வரமாட்டார். அதே மாதிரி இந்த டூபேக்கு இந்த பிச்சு சப்போர்ட் ஆகும்.
பவுலிங் கண்டிஷனுக்கு. இப்போ இவங்க தான் ஹர்ஷல் பட்டேல் வேறு கேட்டகரியில் வருவார். இப்போ இவங்க தான் இந்த பவுலர்ஸ்லையே லோ பிக் அதிகமாக இருக்காங்க. கண்டிப்பாக ஜிஎலுக்கு இதில் இருந்து லோ பிக்கு கண்டிப்பாக வருவாங்க. இப்போ டேவிட் பைன் பண்ணுறாரு அப்படின்னா செகண்ட் பவுலிங் போட்டார்னா ரொம்ப மஸ்ட் பிக்கு வந்துடுவார். அந்த இடத்துல லோ பிக்கில் தான் இருக்கார், வந்துடுவார். ஜெயதேவ் உன்கட்டும் கட்டர் வேரியேஷன் போடுவார். ஸோ இந்த கார்த்திக் தியாகியும் நல்லா போடுவார். ஸோ இவங்களில் இருந்து இந்த 1 2 3 இந்த 5 பவுலர்ஸில் இருந்து கண்டிப்பாக 2 பேர் நம்ம 2 to 3 பேர் நம்ம ட்ரீம் டீமுக்கு எடுத்தே ஆகணும். அதுவும் ஜிஎலுக்கு. எஸ்எலுக்கும் ட்ரை பண்ணலாம். டேவிட் பைன்னா செகண்ட் இன்னிங்ஸு, ஜெயதேவ் முன்கண்ட்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸு, இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். மல்லிங்காவுக்கு செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணிட்டா மட்டும் ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா விட்டுறலாம். அதே மாதிரி பவர் பிளேயில் இங்கே விக்கெட் போகுது. ஸோ ரகானே இந்த மேட்ச்சு கொஞ்சம் ரிஸ்க்கு தான். அவருக்கு அந்த லெஃப்ட் ஹேண்டு த்ரெட்டு உண்டு. அந்த ஆரம்பத்தில் மேபி அந்த விக்கெட் ஃபால் வந்து இருக்கலாம், மேபி அவுட் ஆகலாம். அதில் எதுவும் மிஸ்ஸு கேட்ச் பண்ணிட்டாங்கன்னா அடிச்சிருவார். ஸோ அவுட் ஆக ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல ரிங்கு சிங் வந்து ட்ரீம் டீம் ஆப்ஷனில் இருக்கார். ஸோ இந்த 2 பேர்லேருந்து ஒருத்தங்க உறுதியாக வந்துடுவாங்க. மேபி நீங்கள் ரிங்கு சிங் எடுக்கிறது பெட்டரான ஆப்ஷன், ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னாலும் செகண்ட் இன்னிங்ஸ்னாலும். அடுத்து இதில் நிதிஷ் ரெட்டி இந்த மேட்ச்சு லோ டிடி 50% கீழே இருக்கார். பவுலிங் கொடுக்குறாங்க. ஸோ பேட்டினுக்கான வாய்ப்பு கிடைக்கிற பட்சத்தில் இவர் ஒரு சின்னதாவது பண்ணிடுவார். இப்போ வர ஒரு டிடி ஆப்ஷனில் இருக்கார். அடுத்து ஹர்ஷல் பட்டேல் அரோராவில் கண்டிப்பாக ஒருத்தங்க ட்ரீம் டீம் வந்தே தீருவாங்க. 2 பேருமே வருவாங்க. ஹர்ஷல் பட்டேல் ஃபஸ்ட் இன்னிங்ஸும் அரோரா செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணாலும் வந்துடுவார். ஸோ மேக்ஸிமம் இந்த இடத்துல ரிஸ்க்காக எடுத்தால் ஒன்று ஹர்ஷல் பட்டேல் பண்ணால் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் ட்ரை பண்ணலாம். ஆனால் இந்த பிச்சு அவருக்கு சப்போர்ட் ஆகும் போத் இன்னிங்ஸும். ஸோ இந்த கேட்டகரியில் இருந்து மேக்ஸிமம் ரிஸ்க்காக எடுத்தோம்னா, நீங்கள் எஸ்எல்க்கு எடுக்கிறீங்கன்னா இவங்க 2 பேரையுமே எடுக்கிறதே சேஃபான ஆப்ஷன் தான். இது போக நம்ம சொன்ன அந்த கேட்டகரியில் உள்ள லோ பிக் பவுலரில் ஒருத்தங்க எடுக்கணும். டேவிட் பைன்னா செகண்ட் இன்னிங்ஸு, ஜெயதேவ் முன்கட் ஃபஸ்ட் இன்னிங்ஸு, இந்த மாதிரி எடுக்கணும். இதில் ரகானே ரிங்கு சிங்கிலேருந்து ஒருத்தங்க, நிதிஷ் ரெட்டியை கூட நீங்கள் ஒரு ஃபிக்ஸ்டு பிக்காக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மேட்ச்சு. அப்படி நிதிஷ் ரெட்டி எடுக்கலன்னா அந்த டூபே, இவங்க 2 பேரில் ஒருத்தங்க கண்டிப்பாக வந்துடுவாங்க. மேக்ஸிமம் பேட்டிங் பிச் கண்டிஷனை தான் போதும். அப்படின்னா பேட்டர் ப்ளஸ் விக்கெட் கீப்பர், இல்லைனா பேட்டர் ப்ளஸ் ஆல்ரவுண்டர் ப்ளஸ் சிவிசி வரதுக்கான ஆப்ஷன் அதிகமாக இருக்குது. ஸோ இஷான் கிஷனை எடுத்திங்கன்னா கேப்டன் கொடுத்து எடுங்க. மேபி அவர் ஹிட் இல்லைனா ஃப்ளாப் கண்டிஷனில் இருக்கார். ஸோ எடுக்கும்போது அப்படி எடுத்து எடுங்க, இல்லைனா ரிஸ்க்காக லீவ் பண்ணுங்கள். 5% கேப்டனில் இருக்கார். சேஸின் பண்ணால் கண்டிப்பாக ஆனால் வருவார். மேக்ஸிமம் ட்ரீம் டீமாவது வருவார். ஒரே ஒரு இதில் அபிஷேக் சர்மாவுக்கு இல்லைனா ட்ரேவிஸ் ஹெட்டுக்கு யாராவது ஒருத்தங்களுக்கு சிவிசி கொடுத்து எடுங்க. ஆனால் 2 பேருக்குமே கொடுக்காதீங்க, வரமாட்டாங்க. யாராவது ஒருத்தங்களுக்கு கொடுக்கும்போது ஒருத்தங்களுக்கு கொடுக்காம எடுங்க. அதே மாதிரி ஃபின் ஆலன், ஆலனுக்கு ஒரு சிவிசி கொடுக்கலாம். அவர் இந்த மேட்ச் அங்கேயே சவுத் ஆஃப்ரிக்கா பவுலர்ஸ்லேயே அடிச்சிருக்காரு. இவங்க இந்த பவுலர்ஸ் வந்து வெறும் சாதாரணவங்க தான். அந்த பெயினிங் பாலை தாண்டிட்டார்னா சிவிசி அளவுக்கு அடிச்சிருவார். அதே மாதிரி சி கிரீன் ஒரு சிவிசி அளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். எஸ்எல் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 50க்கு மேலே 9 பேரும் நம்ம சொன்ன அந்த பவுலர்ஸில் தான் இந்த மேட்ச் லோபிக்கு வரும். அதை விட்டால் அந்த ரிங்கு சிங்கு இல்லைனா அந்த மாதிரி பிளேயர்ஸும் வருவாங்க. ஸோ நீங்கள் பவுலர்ஸில் கண்டிப்பாக அந்த லோபிக்கை ட்ரை பண்ணுங்கள். 2 பேர் பவுலரில் அந்த லோபிக்கை எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவும் எதுவும் ஏதாவது யூஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.